ஹாய், வெல்கம் டு யாரா எஃபெக்ட் தமிழ். நம்ம வீட்டில் நம்ம நிறைய இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். இன்னொன்று, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால இது டியூரபிள். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது வந்து டேமேஜ் ஆகாது. நமக்கு வந்து பிளாஸ்டிக்கை விட இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஆப்ஷன், எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸும் வரும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏற்கனவே இது வந்து குட்டி குட்டி கம்பியில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேப்லலாம் இதை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நம்ம கொஞ்சம் அசந்தாலும் கையில் அங்கங்கே ரத்தகாவு வாங்குற அளவுக்கு காயம் வந்துடும். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, எப்படி வந்து அதிக அழுக்காகாமல் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து இதில் ஆகிற அழுக்கும் சொல்லலாம், சில சமயம் ரஸ்ட்டும் ஆகும். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ்வலாக பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதே ஸ்க்ரப்பை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது அந்த வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது இது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஏன் வந்து இந்த ஸ்க்ரப்பு சாதாரணமாக மற்ற இதில் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் மெயினாக எதுக்காக ஸ்க்ரப்பு சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆயில் அதிகமாக அந்த மாதிரியான அழுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ரஃப்பாக வந்து நம்ம வாஷ் பண்ணோன்னா தான் போகும். இன்னொன்று, இது வந்து குட்டி குட்டி கம்பியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் ரீச் பண்ணி க்ளீன் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் ரஃப்பான பொருளாக இருந்ததுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இதில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கை வந்து காயம் படாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரப்பு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து அந்த டூத் ப்ரஷ்லேயே மெட்டல் இது இருக்கும் இல்லையா, மெட்டல் ப்ரஷ் வச்ச டூத் ப்ரஷ் எல்லாம், அந்த மாதிரி க்ளீனிங் ப்ரஷ் இருந்ததுனால நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பட் அது ரொம்ப டைம் எடுக்கும். அதை விட இந்த மாதிரியான ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இந்த கம்பியோட இடையிலலாம் வந்து நம்மளால் ரீச் பண்ணி க்ளீன் பண்ண முடியுது. எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் க்ளீன் ஆகிடுது. நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மெத்தடை விட எப்போ ஸ்க்ரப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போல்லாம் வந்து இந்த க்ளீனிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுது, கையும் காயம் ஆகிறதில்ல. ஓகே, க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து இது அதிக அழுக்காகாமல் எப்படி இதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த டிப்பில் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், இதில் வந்து அந்த கேப் வந்து கம்பி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால் கேப் இருக்கும். ஸோ அதுலேருந்து பொருள்லாம் வந்து கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த அடியில் இருக்கிற ஏரியாவும் வந்து ஈஸியாக அழுக்காகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இது சீக்கிரம் அழுக்காகாமல் நம்ம நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜியும் சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு குட்டி விஷயத்தை தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட அடியில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயரும் இருக்கு இல்லையா, அதிலலாம் வந்து என்ன கேப்பு நிறைய இருக்குது, குட்டி குட்டி கம்பி தான் இருக்குது, கேப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரியான திக்கு கார்ட்போர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து கரெக்டாக அந்த ஸ்டாண்டோட சைஸ்க்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டுக்கு கீழே வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைப்பேன். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டுக்கு கீழே, அதாவது அது வைக்க போகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இதை இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டாண்ட்லேருந்து எதுவும் ஐட்டம் வந்து ஸ்பில் ஆகுது அப்படின்னா நமக்கு நம்மளோட ஃப்ளோர் வந்து கொஞ்சம் சேஃப் ஆகும். ஏன்னா நான் இதில் வந்து நிறைய மசாலா ஐட்டம்ஸ் தான் வைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ என்ன தான் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணாலும் ஏதாவது ஒரு ஐட்டம் எடுக்கும்போது இதில் வந்து ஸ்பில் ஆகுது. அப்புறம் அடியில் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து கை வந்து ரீச் ஆகாது, நமக்கு வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டாண்டை தூக்கி அந்த பக்கம் வச்சும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக இந்த கார்ட்போர்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு எப்போல்லாம் வந்து இதை க்ளீன் பண்ணணும்னு தோணுதோ அப்போ இந்த கார்ட்போர்டை மட்டும் நான் எடுத்தால் போதும். அந்த கார்ட்போர்டை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு, இல்லைனா வேறு கார்ட்போர்டு வந்து நான் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரியே ஒவ்வொரு லேயருக்கும் அந்தந்த சைஸில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கார்ட்போர்ட் பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் கார்ட்போர்டு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்டாண்டு யூஸ் பண்ணும்போது அந்த கார்ட்போர்டும் வந்து அழுக்காக இருந்தது அப்படின்னா வேறு வந்து மாற்றிடுவேன். ஸோ அதை வந்து ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து ஃபுல்லாக இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவேன். ஸோ இதை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து யூஸ்வலாக நான் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ
இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட அடிப்பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த கம்பிலாம் வந்து அழுக்காகாது. ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து அழுக்காகிறது கம்மியாகும். இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து அதிகம் வந்து ஸ்பில் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மேலே ஏதாவது ஐட்டம் ஸ்பில் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் கார்ட்போர்டில் மட்டும்தான் ஸ்பில் ஆகும். அதை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம், வேறு வந்து உடனே மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த இதில் வந்து 3 லேயர்லேயும் நான் வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த கம்பிக்கு இடையெல்லாம் வந்து கேப் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அடுக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, மெயினாக இந்த மாதிரி கம்பி வச்ச ஸ்டாண்டு யூஸ் பண்ணும்போது இந்த 2 மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் தேவையோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழுக்காச்சுனாலும் க்ளீன் பண்ணுறது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பேப்பரையும் தூக்கி போட்டுட்டு க்ளீன் பண்ணிடலாம். இந்த மெத்தட் வந்து எனக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அடிக்கடி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை தூக்கி அங்கே வச்சு இங்கே வச்சு க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அப்படியே க்ளீன் பண்ணணுன்னாலும் அந்த ஸ்க்ரப்பு வச்சு ஈஸியாக தேய்க்கும் போது வேலை வந்து ஒரு 5 மினிட்ஸில் சட்டுன்னு ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். நமக்கு நேரமும் செலவும் எஃபர்ட்டும் ரொம்ப மிச்சமாகும். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். மெயினாக இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருக்கிற ஸ்டாண்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏரா எஃபெக்ட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய் பாய்.